அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்னோடய டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. ஸோ எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்காது பிள்ளைங்களை வச்சுட்டு. ஸோ அதனால தான் நான் அதிகமாக ஷார்ட் வீடியோ வந்து போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு வேண்டி நம்ம ஏன் லாங் வீடியோ அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்த vlog தான் இது. ஸோ வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மணிக்கு எந்திரிச்சாச்சு. ஒரு 6:30 மணிக்கெல்லாம் இஃப்ராஸை வந்து எழுப்பி குளிக்க வச்சாச்சு. 7 மணிக்கு பார்த்திங்கன்னா அவனுக்கு பள்ளி. ஸோ அவனை ரெடி பண்ணி அவனை 7 மணிக்கு வந்து கரெக்டாக விட்டுருவோம். அவன் பள்ளிக்கு போகும்போதே பார்த்திங்கன்னா சரியான மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. ஸோ 8 மணிக்கு பார்த்திங்கன்னா அவனை விட்டுருவாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவனுக்கு தேவையான யூனிஃபார்மு அயர்ன் பண்ணி வைக்கிறது, அப்புறம் லஞ்சு ரெடி பண்ணுறது, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸில் எல்லாம் எடுத்து வைக்கிறதுங்கிறது எல்லா வேலையுமே வந்து அந்த 7 மணி டு 8 மணிக்குள்ளே முடிச்சிருவோம். ஏன்னா அவன் 8 மணிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனை ரெடி பண்ணி அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஊட்டுறதுக்கு மட்டுமே தான் டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 8:35 இல்லை 8:40க்குள்ளே பார்த்திங்கன்னா வேன் வந்துடும். முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு 9:50 வேனுக்கு தான் போயிட்டு இருந்தான். ஸோ இப்போ அந்த வேன் வர முடியாததுனால 8:40 அந்த மாதிரி வேனில் வந்து அவனை விடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும். இருந்தாலும் வந்து அவனோட ஃப்ரெண்டு அதில் தான் போகிறாங்கிறதுக்கு வேண்டி அவன் அதில் தான் போவேன்னு அடம் பிடிச்சி போவான். ஸோ ஒரு 8:35க்குள்ள பார்த்திங்கன்னா கரெக்டாக வீட்டை விட்டு கீழே இறங்கிடுவான். ஏன்னா கீழே தானே வேன் வரும். ஸோ கரெக்டாக ஒரு 8:35க்கு வந்தீங்கன்னா கீழே போய் நின்றுவான். கீழே இறங்கும் போதே ஜன்னல் வழியாக பார்த்துட்டு தெரியுமா, நான் வேனில் ஏறும்போது அவனுக்கு வந்து பாய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவனுக்கு வேண்டிய பார்த்திங்கன்னா நான் வந்து ஜன்னலில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அவனுமே வேனில் ஏறினோன்னு பார்த்திங்கன்னா பாய் சொல்லிட்டு தான் வந்து கிளம்புவான். ஸோ அவன் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூம் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி பெட்ஷீட் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பெட்ஷீட்லாம் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ ஒரு 2 டேஸ் ஒரு 3 டேஸ்க்கு ஒரு வாட்டி பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அப்புறம் இஸ்ராக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அவளை வந்து தூங்க வச்சிருவேன். அவளை தூங்க வச்சா தான் பார்த்திங்கன்னா மறுபடியும் எல்லா வேலையும் பார்க்க முடியும். ஸோ மற்ற கிச்சனில் வந்து பாத்திரம் கழுவுற வேலை எல்லாத்தையும் வந்து முடிச்சாச்சு. கிச்சனை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பிள்ளைங்களோட துணியெலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மடித்து வைக்கலான்னு சொல்லிட்டு மடிக்க ஆரம்பித்தாச்சு. பிள்ளைங்க துணியை மட்டும் பார்த்திங்கன்னா 1, 2 இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி இன்னும் கொஞ்சம் வரட்டும் மொத்தமாக துவைச்சிக்கலான்னு நினச்சிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா அவ்வளோ துணி சேர்ந்துருக்கும். நான் மட்டும்தான் அப்படி நினச்சிட்டு இந்த மாதிரி நடந்துருக்கா இல்லை உங்களுக்கும் அப்படி தானாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ மதியானம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் நோண்டிட்டு எடிட் பண்ணுறது இந்த மாதிரி வேலையிலே வந்து போயிருச்சு. ஸோ இஸ்ராவுமே தூங்கும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து எந்த வேலையும் இருக்காது. கொஞ்சம் நேரம் வந்து எடிட் பண்ணுறது, வாய்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியே போயிடும். ஈவினிங் கிட்ட கொஞ்சம் நேரம் இஃப்ராஸ் வந்தோடனே மேலே கூட்டு போய் விளையாட வச்சுருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த ஒருத்தவங்களை வந்து பார்க்கறதுக்கு தான் போகிறோம். ஸோ ஒரு 5:30 மணிக்கிட்ட பார்த்திங்கன்னா கரெக்டாக கிளம்பியாச்சு. இஃப்ராஸ் போட்டுக்கிற இந்த செயினோட லாக்கெட் பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். லாக்கெட் மட்டும் இல்லை, சில்வர் ப்ரேஸ்லெட்டு, ரிங்குன்னு சொல்லி எல்லாமே வந்து நேம் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 5:30 கிட்ட வந்து கிளம்பியாச்சு. இவங்களை பார்த்திங்கன்னா எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே நல்லாவே தெரியும். ஃபேமிலிஸ் கூட இந்த மாதிரி நல்லா பார்த்துப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அவ்வளோ நல்லா வந்து எங்களை பார்த்துப்பாங்க, அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம போகாமல் இருக்க முடியுமான்னு நானும் வந்து உமாவோட கிளம்பி போயிட்டேன். போனோடனே ஈத்தப்பழம், செஞ்சம் தண்ணி எல்லாமே தந்திருந்தாங்க. அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டோம். இது எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியாது. ஆனால் கேரளாவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், சக்கை புழுங்குனது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பலாப்பழத்தை வந்து அவிச்சு வச்சுருப்பாங்க. இங்கே வந்து இதை சக்கை புழுங்குனது அப்படின்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் நமக்கு பிடிச்ச பலாப்பழமும் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ கரெக்டாக ஒரு 7:30 மணிக்கிட்ட பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவங்க வந்து மக்காலேருந்து கொண்டு வந்த அந்த தொப்பி, அதுக்கப்புறம் சல்லாப்பை, இதுக்கப்புறம் ஜம்ஜம் தண்ணி, ஈத்தப்பழம்னு எல்லாமே வந்து தந்திருந்தாங்க. ஸோ இந்த மைக் வந்து சும்மா விளையாடுற மைக் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆனால் ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ரொம்ப க்யூட்டாக வந்து பாட்டு சாங் வரும்.
எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ நைட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கீழ்கடையில் இந்த டிக்டாக் வாங்கிட்டு வந்திருந்தேன். சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் ஃபேவரட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் இஃப்ராஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் எல்லாமே இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து படித்து கொடுக்குற மாதிரி கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் வந்து எடுத்துப்பேன். எப்போவுமே 1 ஹவர் பார்த்திங்கன்னா படிக்கிற மாதிரி ஒரு டைம் செட் பண்ணி தான் அவனுக்கு படித்து கொடுப்பேன். கொஞ்சம் மலையாளம் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு எழுத சொல்லி கொடுக்குறாங்க. இது வரைக்கும் வந்து படிக்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது மட்டும் அவனுக்கு கொஞ்சம் வந்து இப்போ தான் பழகுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் சொல்லி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்களுமே வந்து சாப்பிட்டுட்டு படுத்துருவோம். இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.